என்னுடைய கண்ணுல வந்து 21 21 12 12 பைக்ல போனா கூட 40 40. இப்போ குண்டலினின்னு சொல்றாங்க, தியானம் பண்றப்ப இடுப்புல இருந்து குண்டலினி பாம்பு மேல வருதுன்னு சொல்றாங்க. அது பாம்பானா பாம்பெல்லாம் கிடையாது. அதே இது வந்து சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு 48 வயசு ஆகும், தங்கச்சிக்கு 38 வயசு ஆகும், கல்யாணம் ஆகாம இருக்கும். இது மாதிரி சில ஜாதிகள் குடும்பங்கள் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து சூரியனும் புதனும் சந்திரனும் சேர்ந்திருந்தா இவங்க வந்து திருமணம் ஆகாம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 38 வயசுல 2 பிள்ளைகளோட இருக்கக்கூடிய பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எதுவுமே இல்லைங்க. ஒருவேளை அப்படி ஏதாச்சும் நான் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி சரியான பொண்ணை தேர்ந்தெடுத்து என்னதான் நீங்க திருமணம் பண்ணா என்ன ஆகும்? விட்டுக்கிட்டு போனோம்னா போய் தான் ரெண்டாவது கல்யாணம் தான் நிற்கும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் தாய் நேயர்களுக்கு அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த காணொலியில நம்ம கூட ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார். பொதுவா பாத்தீங்கன்னா திருமணத்திற்கான கரெக்டான ஏஜ் வந்து 21 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட்டோல எல்லாம் போட்டு ஒட்டிருப்பாங்க. பட் இப்போ பாத்தீங்கன்னா 40 வயசு ஆகி கூட நிறைய 90s கிட்ஸுக்கு வந்து 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்க்கெல்லாம் வந்து கல்யாணமே ஆகாம இருக்கு. எதனால இந்த திருமண தடை சார்? ஓகே, திருமண தடை அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல பெண்களுக்கு வந்து செவ்வாய் தான் கணவர், ஆணுக்கு வந்து சுக்கிரன் மனைவி. அப்ப ஒரு ஆண் ஜாதத்துல சுக்கிரன் கொஞ்சம் வீக்கா இருந்தாலோ அல்லது பெண் ஜாதத்துல செவ்வாய் கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் அது வந்து திருமணத்தை கொஞ்சம் தாமதப்படுத்தும்ன்றது அர்த்தம். அப்ப வீக் அப்படின்ன உடனே அது ஏதோ பாவம் ஆயிடுச்சு, பாவியோட சேர்ந்துருச்சு, பாவி பார்வைப்பட்டுருச்சு, பாவங்கள்ல போய் உட்காந்துருச்சு, 8ஆம் வீடு 6ஆம் வீட்டுல உட்காந்துருச்சு, 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சேர்க்கப்பட்டுருச்சுன்றதுலாம் இல்லை. ஒரு கிரகம் வலுவானல அது கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொல்றோம். அப்ப ஒரு ஜாதகத்தை திறந்தவுடன் அந்த ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் வந்து வலுவாக இருந்தால், ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கு, உச்சமா இருந்தோடனே சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சுக்கிரன் உச்சம்டா சூப்பர்ரா அப்படின்னுவாங்க. அப்ப சுக்கிரன் உச்சமா இருந்தா அவருக்கு திருமணம் தாமதமாகும். காரணம் என்னன்னா அந்த ஜாதகத்துல சுக்கிரன் தான் வந்து அவருடைய வேதனையையும் அவருடைய தேடுதலையும் காட்டுறது. அப்ப ஒருத்தருக்கு வந்து பெண்களை பற்றி அல்லது திருமணத்தை பற்றி தேடுதல் இருக்கிறா அவன் திருமணம் ஆகக்கூடாது. ஆச்சுன்னா தான் தேட மாட்டான், அவன் எப்படி தேடுவாங்க, தொலைக்கிறதுக்கு தான் வழி தேடுவாங்க இல்லைங்களா. அப்ப ஒருத்தன் திருமணத்தை பற்றி தேடக்கூடிய வாய்ப்புகள் எங்க கொடுத்தா சுக்கிரன் தான் கொடுக்கும். ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சமானாலோ அல்லது நீசமானாலோ அல்லது வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்பானாலோ ஆட்சி பெற்றாலோ அல்லது நீச ஆட்சி ராசி 7ஆம் ராசியை பார்த்தாலோ இது மாதிரி மொத்தம் ஒரு 8 விதிகள்ல சுக்கிரன் வந்து வலுவாகுது. இப்ப சார் நீங்க சொல்ற விதிகள் எனக்கு புரியல அப்படின்னா, பொதுவாக ஜோசியர்கள் சுக்கிரனை வந்து ஒரு நல்லா சொல்றாங்க. சார் உங்க ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அது பிரச்சனை, சுக்கிரன் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை. நான் சொல்றது வந்து கெட்டு போச்சு நல்லா இருக்கு, இந்த 2 கண்டிஷனுமே வந்து திருமணத்தை கெடுக்கும் ஆண்களுக்கு. இதை பத்தி இப்படி சுக்கிரனை பத்தியே பேசல ஒரு ஜோசியர், ஜாதகத்தை பாக்குற சுக்கிரனை பத்தி பேசணும் நார்மலா இருக்குன்னு அர்த்தம். அப்ப உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வராது. அது ஒரு ஜாதகத்துல ஒரு சுக்கிரன் இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு, அது கெட்டு போனாலும் சரி பாசிட்டிவா பெரிய அளவுல நல்லா ஆனாலும் இவருக்கு வச்சு செஞ்சிரும். அப்போ ஒரு ஆண் ஜாதகத்திற்கு இந்த மாதிரி சுக்கிரன் வலுவாகும் பொழுது 29 வயதை கடக்க வேண்டும். பொதுவாகவே இந்த சுக்கிரன் பவர் ஆனாலே 29 வயசு கடக்க வச்சிரும். பெண் ஜாதகத்துல செவ்வாய் பவர் ஆச்சு, நம்ம செவ்வாய் ஆட்சி பெற்றாலோ செவ்வாய் ஆட்சி ராசிக்கு 7ஆவது ராசியில உட்கார்ந்தாலோ செவ்வாய் உச்சமோ நீசமோ ஆனாலோ செவ்வாய் வக்கரம் பரிவர்த்தனை சந்தில இருந்தாலோ அவங்களுக்கு வந்து 27 28 வயசு பெண்களுக்கு இந்த வயசை கடந்தா தான் இவங்களுக்கு திருமணம் நடக்கும். ஒருவேளை அவசரமா ஏதாச்சும் பிடிச்சி அடிச்சு கிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அந்த வாழ்க்கையை வந்து பிரிஞ்சு போயிடும். அப்ப பிரியறதுக்கு சில கிரகங்களுக்கு அதெல்லாம் பேசுவோம். அப்ப பேசிக்கா ஒரு ஜாதகத்துல ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனும் பெண் ஜாதகத்தில் செவ்வாயும் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த கிரகங்கள் எந்த ஒரு பவர்ஃபுல்லுமே அடையாம இருந்தா அவருக்கு சாதாரணமா திருமணம் நடக்கும். பவர் ஆயிடுச்சுன்னா அவருக்கு டிலே திருமணம் நடக்கும். அப்போ ஒரு ஜாதகத்துல டிலே திருமணம் நடக்கும் இருக்கு. ஆனா அந்த ஜாதகத்திலேயே குரு செவ்வாயும் சேர்ந்திருக்கு அப்படின்னா எப்ப திருமணம் நடந்தாலும் அது வந்து வழக்குகள் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்குனா இந்த பஞ்சாயத்து இந்த மாதிரி எல்லாமே ஸ்டேஷனுக்கு போகலாம், கோர்ட்டுக்கு போகலாம், யாராச்சும் வச்சு பஞ்சாயத்து போகலாம், எப்படியோ ஏதோ ஒரு பஞ்சாயத்து கூட்டு போகும் குரு செவ்வாயும் சேர்ந்திருந்தா. அப்போ ஒரே கட்டத்திலே குரு செவ்வாய் இருக்கணுமா அப்படின்னா குரு இருக்கக்கூடிய ராசி வந்து 1 5 7 9 செவ்வாய் இருந்தாலும் இதே பிரச்சனையை கொடுக்கும். அப்போ ஒரு ஜாதகத்துல சுக்கிரனுக்கு 1 5 9 ராகு இருந்தாலோ அல்லது பெண் ஜாதகத்துல செவ்வாய்க்கு 1 5 9 ராகு இருந்தாலோ, அதே மாதிரி சுக்கிரனுக்கு 1 5 9 கேது இருந்தாலும் பெண் ஜாதகத்துல செவ்வாய்க்கு 1 5 9 கேது இருந்தாலும் அவங்களுக்கு வந்து திருமணம் தாமதமாகலாம் அல்லது பிரேக்கப் ஆகலாம். பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ இந்த திருமண தடையில வந்து நீங்க இந்த ஜாதக ரீதியா சொல்றீங்க இல்லையா, ஒரு சில பேர் சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாம் சர்ப்பதோஷம் இருக்கு இல்ல இந்த மாதிரி நாகதோஷம் இருக்கு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு திருமண தடை கட்டாயமா ஆகும், போய் காலாஸ்திரி போயிட்டு வாங்கன்னு. இது எப்படி சார் பாக்குறது? காலாஸ்திரி அப்ப இந்தியாவில் இருக்கவங்க தான் கல்யாணம் ஆகுதா, மீதி இருக்கிறவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகலையா?
தமிழ்நாட்டில் இருக்க மட்டும் தான் காலாஸ்திரிக்கு போகிறான், ஆந்திராக்காரன் எந்த ஆஸ்திரிக்கு போடுவான் இல்லைங்களா? அப்போ பெங்களூர்காரங்க எங்கே போவாங்க, மத்திய பிரதேசத்தில் இருக்கிறவங்க எங்கே போவாங்க, அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகாம சுற்றிட்டு இருக்காங்கன்னா இது வந்து நம்பிக்கை. அப்போ நம்பிக்கைகளை நம்ம குறை சொல்றதுக்கு இல்லை. நீங்கள் என்னத்தை எங்கே வேணாலும் போங்க, ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் நீங்கள் சொல்றது வந்து இப்போ நான் சொன்னதுக்கும் நீங்கள் சொன்னதுக்கும் ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு. என்னன்னா நீங்க ராகு கேது தோஷம்னு சொன்னீங்க. இப்ப நான் வந்து திருமணம் ஆகாததுக்கு செவ்வாய் பிரச்சனை, சுக்கிரன் பிரச்சனை, இதெல்லாம் பிரச்சனைன்னு சொன்னேன் இல்லைங்களா? பலம்னு சொன்னீங்களா? அந்த பலம்ன்ற வார்த்தையை, பிரச்சனைன்ற வார்த்தையை நீங்க வந்து வேற மொழியில தோஷம்னு சொல்றீங்க. இப்போ தோஷம்னு உடனே நான் வந்து மாந்திரிகம் பண்ணணும், விளக்கு போடணும், பூஜை பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு எனக்கு ஒரு இன்னைக்கு இது மாதிரி நிறைய கிளைண்ட் இருக்காங்க. என்னுடைய கண்ணுல வந்து 21 12 பைக்கில் போனால் கூட 40 இப்படின்ற வண்டி முன்னால் போகுது சார். டைம் பார்க்குறேன் 11 இருக்கு. இதெல்லாம் என்ன சார்? எனக்கு ஏதோ பிரபஞ்சம் எனக்கு ஏதோ கோடு வேடு மெசேஜ் சொல்லுது. இந்த மெசேஜ்லாம் என்னன்னு கேட்குறாங்க. நான் ராஜேஷ்குமார் நாவலை எழுதுறேன். ராஜேஷ்குமார் நாவல் இப்படி தான் இருக்கும். 12 என்பதை பார்த்தான் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மூதாதையருடைய பில் ஒன்று கிடந்ததுன்னு சொல்லி ஏதோ பழைய மாந்திரிய படம் மாதிரி. இப்போ என்னன்னா இவங்க இது மாதிரி படிக்கிறப்ப நம்மளுக்கு யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயங்களை கூட இப்படி புரிஞ்சுங்க. அப்போ ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. ராகு கேது என்ற கிரகம் எப்பயுமே வந்து ஒரு குழப்பத்தை சொல்லும். அது எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தை குழப்பம். அப்போ லக்னம் அப்படிங்கக்கூடிய இடத்துல ராகு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக 7வது இடத்துல கேது இருக்கும். அப்போ 7ஆம் இடம் என்பது களத்திரம்னு சொல்லி ஸ்தான படத்தில் பார்க்குறாங்க. அப்போ 7ல் கேது இருக்கிறதுனால இவருக்கு திருமணம் கொஞ்சம் தாமதமாகலாம். 8 என்பது குடும்பத்து 8ல் ராகு கேது வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 2ல் ராகு கேது வந்துடும். அப்போ 2 என்பது குடும்பஸ்தானம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரலாம். அப்போ ராகு கேது 2லயோ 7லயோ இருந்தால் அவங்களுக்கு டிஃபால்ட்டாகவே குடும்பத்தில் கொஞ்சம் டிலே ஆகலாம்னு சொல்கிறாங்க. இது வந்து தோஷம்னு சொல்றது காரணம் வார்த்தைகளால். அது ஒரு கோடு வேர்டு, அது வந்து ஒரு ஸ்லாங் மாதிரி, ஜோசியர்களுக்கு உள்ளாத ஸ்லாங். எப்படி நம்ம இங்கே சென்னையில் சில வார்த்தைகளை போட்டு தான் ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா? அது மாதிரி இந்த ஜோசிகாரங்களுக்கு இந்த தோஷம்னு சொன்னா இல்லைன்னா வார்த்தை வராதுன்ற மாதிரி இது வந்து சென்னைக்கு ஒரு ஸ்லாங் இருக்கிற மாதிரி, நம்ம மதுரைக்காரங்களுக்கு ஒரு ஸ்லாங் இருக்கும். அது மாதிரி திருநெல்வேலிக்காரங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்லாங், ஜோசிகாரங்களுக்கு ஒரு ஸ்லாங் என்னன்னா இந்த தோஷம் பாவன்றதை சொல்லணும். அப்போ திருமணம் என்பது தடையாகும், திருமணம் என்பது தாமதமாகும்ன்றதுன்னு சொல்றாங்க. ராகு கேது தோஷம். அது ராகு கேது தோஷம்ன்றது நீங்க நேரடியாக பாம்பு இருக்கு. நிறைய பேர் ராகு தோஷம் தான் பாம்பு மாதிரி செதில்லாம் உதிரும், நாக்கெல்லாம் நீட்டுவாங்கலாம், ஏதோ அந்த கதையெல்லாம் பேசுவாங்க. அப்படிலாம் இல்லை. ராகு கேது என்பது அரவம்னு சொல்றாங்க. ஏன் அரவம்னு சொல்றாங்கன்னா அதை வந்து விளக்கி சொல்ல முடியாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு அந்த ராகு கேதுனா என்னன்றதை நான் சொல்றேன். உதாரணத்துக்கு இப்போ நம்ம 2 பேரும் உட்காந்துருக்கணும். இதுக்கு இடையில இந்த இடத்துல ஒரு அட்டை எப்படி வச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்? மறையும். என்னுடைய முகத்தை உங்களால பார்க்க முடியாது. இந்த அட்டையை நான் வந்து இங்க வச்சுட்டா என்ன ஆகும்? தெரியுமே. இப்போ இங்க வச்சுட்டா தெரியும். அப்ப நடுவுல வச்சாதான் தெரியாது இல்லைங்களா? அது மாதிரி சந்திரன் நம்ம பூமியை சுத்தி வருது. அப்ப சந்திரன் வந்து இருக்கிறதுலே நியரஸ்ட் கோள் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு எல்லாத்தையும் மறைக்கும். ஏன்னா இருக்கிறதுலே பெரிய கோள் வந்து என்னது அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூரியன் தான். அப்ப சூரியனே என்ன செய்யுது? சந்திரன் மறைக்குது. அப்ப சந்திரனும் சூரியனும் ஏறத்தாழ ஒரே சைஸ் தான் இருக்கு. அப்ப 2 ஒரே சைஸ்னா அது 4000 மடங்கு தூரமா இருக்கு. 4000 மடங்கு பெருசா இருக்குன்னா 2 ஒரே மாதிரி தெரியுது. அப்ப சந்திரன் நடுவுக்கு வரும்போது என்ன ஆகும்? இப்ப நீங்க சூரியன், நான் பூமி, இந்த இடத்துல சந்திரன் வந்தா உங்களை நான் பார்க்க முடியாது. ஒரு மேலே வந்தா பார்க்கலாம், கீழே வந்தா பார்க்கலாம். அப்ப சந்திரன் வந்து இப்படி சுத்தி வரும்போது எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டே வருது. ஆனா சந்திரன் இப்படி சுத்தாம மேலைங்களே ஆடிக்கிட்டே சுத்துது. அப்ப இங்க வரும்போது நான் உங்களை பார்க்கலாம், இங்க வரும்போது பார்க்கலாம். இங்க வரும்போது உங்களை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. இது பேர் தான் வந்து கிரகணம்னு சொல்றாங்க. சந்திர கிரகணம், சூரிய கிரகணம். சந்திரன் வந்து எல்லாத்தையும் மறைக்கணும்னு சொல்றாங்க. இந்த சந்திரன் ஆடிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? இது என்னைக்கு நடுவுல வரும்னு சொல்றக்கூடிய அந்த பாயிண்ட் பேர் தான் ராகு. இந்த ராகுன்றதை நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ராகுனா என்னன்னு எப்படி சயின்டிஃபிக்கா உங்களுக்கு புரிய வைக்கிறதுனா மக்களுக்கு புரிய வைக்க முடியாது. அப்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னா அது பாம்புன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்ப குண்டலினின்னு சொல்றாங்க. தியானம் பண்றப்ப இடுப்புல இருந்து குண்டலினி பாம்பு மேல வருதுன்னு சொல்றாங்க. அது பாம்பானா பாம்பெல்லாம் கிடையாது, அது ஒரு சக்தி. சக்தியை புரிய வைக்க முடியாதுன்னு என்ன பண்ணிட்டாங்க? அதுக்கு குண்டலினி பாம்புன்னு பேர் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? அப்ப எதெல்லாம் பாம்பு அப்படின்னு எதெல்லாம் அப்ப மெடிக்கல்ல பாத்தீங்கன்னா 2 பாம்பு பின்னி டிஎன்ஏன்னு சொல்றாங்க. அவர் என்ன பாம்பு வளர்க்கறாளா? டாக்டர் படிக்கிறவர் இல்லையா? எதுக்கு பாம்பு போய் இடத்துல வரைஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு உயிரோட்டம். அதை நம்மளுக்கு விலக்கி பேச முடியாது. அப்ப என்னன்னா எதெல்லாம் விலக்கி பேச முடியாதோ அப்ப நம்மளுக்கு எதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு பாம்பு பார்த்தா படையும் நடுங்குன்னு சொல்றாங்க. அப்ப அது ஒரு பெரிய சக்தியோட இருக்குது. அதனாலதான் வந்து மேக்சிமம் வந்து இந்த பாம்பு கிட்ட மாணிக்கம் இருக்கும். எதெல்லாம் பவர்ஃபுல்லா இருக்கு அங்க ஒரு பாம்பு போட்டு விடு. சிவனுடைய கழுத்துல பாம்பு ஒண்ணு இருக்கும். அப்ப எல்லாத்துக்கும் பாம்பு போட்டு விடுறதுன்னா அது வந்து அப்போ நீங்க வந்து கிறிஸ்தவத்துல பாத்தீங்கன்னா தோட்டத்துல வந்து ஆதாம் ஏவாளுக்கு யாரு வந்து அந்த இதை கொடுத்தது? பாம்பு. அப்ப பாம்பு வந்து கொடுத்துச்சா அப்படின்னா அப்படி இல்லை, அது ஒரு சிம்பல். ஓகே, அது ஒரு சிம்பல். அப்ப அது மாதிரி ஒரு சிம்பல் தான் ஜோசியத்துல கூடிய ராகுக்கு பாம்பு கிடையாது. அப்ப அது ஒரு புள்ளி, ஒரு கணித புள்ளிங்கிறப்ப அது என்ன செய்யுதுன்னா 2ஐயும் 7ஐயும் தடை செய்கிறது. அப்ப 2ங்கிறது குடும்பம், 7ங்கிறது களத்திரம். அப்ப இவருக்கு திருமண விஷயங்கள் தாமதமாகலாம்னு ஒரு நம்பிக்கை. அப்ப இது தோஷம் இல்லை,
அந்த வார்த்தை ஹேண்டில் பண்றதுனால அது தோஷம்ன்ற மாதிரி நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், தோஷம்னா ஏதோ பரிகாரம் கழிக்கணும், ஏதோ ஒரு கழுப்பு கழிக்கணும், ஏதோ ஒரு பூஜை பண்ணாதான் அது சரியாகிற மாதிரி நீங்க மைண்ட் செட் வச்சுக்கிறீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. ஜாதகத்துல இருக்கிறது உங்களுக்கு நடக்கக்கூடிய தகவல்களை படிச்சு சொல்றது. அப்ப ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் செவ்வாய் நீங்க சொல்ற மாதிரி ராகு கேதுவோட சேர்ந்திருந்தா நீங்க வந்து பாவகத்துக்குள்ள வரீங்க. நீங்க கேட்கறது வந்து மக்கள் பாவகம்னு சொல்லக்கூடிய 2-7க்கு வராங்க. நான் பாவகத்தை பயன்படுத்துறது இல்லைன்றனா டைரக்டாவே கிரகங்களை சொல்றேன். அப்ப சுக்கிரன் என்ற கிரகம் செவ்வாய் என்ற கிரகம் பெண்ணுக்கு ராகு கேதுவுடன் சேர்ந்திருந்தால் ஓகேங்களா, அதுக்கும் திருமணம் தாமதமாகும். அப்ப தடையாகும் தாமதமாகும். நம்ம பேசுறது எல்லாமே தடை தாமதம். இப்ப சில குடும்பங்கள்ல இப்ப இந்த நகைலாம் விற்கிறாங்க இல்லைங்களா, நார்த் சைடு இருந்து வந்து நம்ம ஊர் பக்கம் சென்னை பக்கம் நிறைய இருக்கும். ஜாதி கூட சொல்லக்கூடாதுன்னு நான் அப்படிலாம் சொல்றேன். இந்த எலக்ட்ரிக்கல் கடையெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஆளுக்கு பாத்தீங்கன்னா 13-14 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த குடும்பத்துல இதே சுக்கிரன் இருக்கும், இதே செவ்வாய் ஒருத்தனுக்கு இருக்கும். அப்ப அவனுக்கு மட்டும் 13 வயசுல கல்யாணம் ஆகுதுன்னு கேட்டா அவன் குடும்ப வாழ்க்கை சரியா வாழ முடியாம இருப்பான். கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, தனியாவே இருப்பான், பிரச்சனையாவே இருக்கும். அதே இது வந்து சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு 48 வயசு ஆகும், தங்கச்சிக்கு 38 வயசு ஆகும், கல்யாணம் ஆகாம இருக்கும். இது மாதிரி சில ஜாதிகள் குடும்பங்கள் இருக்கு. அப்ப நம்ம ஜாதிகள் ரீதியாகவும் குடும்பங்கள் ரீதியாகவும் பலன் சொல்ல வேண்டியது இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு இப்ப நான் வந்து ஒரு ஜாத் எடுக்கிறேன், ஒரு நீங்க சொல்ற மாதிரி நான் எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்காரு எங்க ஊர் பக்கத்துல, அவர் கொண்டு வந்து கொடுக்குறாரு, ஜி நம்ம பையனுக்கு ஜாதகம் பாரு ஜி அப்படின்னு சொல்றாரு. எடுத்து பாக்குறேன் ஓகேங்களா. அப்ப சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்து நான் சுக்கிரன் கேது சேர்ந்து நான் சுக்கிரன் வக்ரமா இருக்கு. ஜி பையனுக்கு 25 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகாது, இன்னும் 3 வருஷம் ஆகுதுன்னா ஜி கல்யாணம்லாம் பண்ணியாச்சு ஜின்னு சொல்லுவாரு இல்லைங்களா. அவர் 13 வயசுல கல்யாணம் வச்சிருப்பாரு. அப்ப இவருக்கு சொல்ற மாதிரி நான் வேற ஒருத்தருக்கு இப்படி சொல்ல முடியாது. அப்ப சுக்கிரன் என்பது திருமணத்தை கெடுக்கும். அது எப்படி கெடுக்கும்னா உங்களுடைய வாழ்வியல் முறையும் சேர்த்து தான் நம்ம பலன் சொல்லணும். ஒரு சந்தேகம் சார், இப்போ அதாவது ஒரு சில விஷயங்கள் எல்லாருக்குமே எல்லாம் கரெக்டா நடந்துச்சுன்னா யாரும் ஜோதிடரை போய் பார்க்க போறது கிடையாது. எங்க போய் பாக்குறாங்கன்னா வீட்டுல ஏதாவது ஒரு குழப்பம், ஒரு பண ரீதியாவோ இல்ல மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ குழப்பங்கள் வந்தாதான் நம்ம ஜோதிடரை போய் பாக்குறோம். எடுங்கடா ஜாதகத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சில பேர் சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, உங்க ஃபேமிலியில வந்து கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து இந்த தோஷம் காரணம், இந்த மாதிரி இது மூதாதையர் சாபம், குலதெய்வனோட கோவம் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த கோவில்ல போய் ராவு தங்குங்கன்னு சொல்றாங்க. அப்ப பரிகாரத்துல போய் மக்கள் வேற வழி இல்லாம சிக்கிறாங்க. கல்யாணம் ஆனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சிக்கிறாங்க. ஆனா பரிகாரம் பண்ணா அந்த திருமண தடை நீங்குமா இல்ல மூட நம்பிக்கையா? இல்ல அது நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு வேணாம், நம்பிக்கை அவ்வளவுதானே தவிர அதெல்லாம் நீங்காது. அப்படி நீங்கிறதா இருந்தா இந்நேரம் நம்ம இப்ப இன்னைக்கு நேத்து முந்தானே தான் பரிகாரத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா இது 1000 வருஷமா நம்ம ஊர்ல இருக்கு. இந்த ஊர்ல மட்டும் இல்லைங்க, அமேசான் காடுல ஒரு பரிகாரம் பண்றான் சரிங்களா. நிறைய காட்டுவாசிகள் படம் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இலையெல்லாம் கொண்டு போய் பூஜை எல்லாம் பண்ணுவான் ஓகேங்களா. அது ஒவ்வொரு நாடுகளையும் இந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா எந்த நம்பிக்கை இருந்தாலும் இது வரைக்கும் எல்லா பேரும் போராடிட்டு தான் இருக்கிறோம் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் ஆச்சு எங்க பாட்டிக்கு 11 வயசுல கல்யாணம் ஆச்சு, இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பாட்டிகளும் 30 வயசுல கல்யாணம் ஆச்சு இல்லைங்களா. அப்ப அதெல்லாம் இப்ப காலங்கள் முன்னேற முன்னேற இது வந்து நாகரீகங்கள் ஒண்ணு சொல்லலாம், கால சூழல்கள் ஒண்ணு சொல்லலாம். எல்லாமே இருந்தாலும் பரிகாரங்கள் எதையுமே செய்யறது இல்லை. அப்படி பரிகாரம் செஞ்சு எல்லாமே சரியாகணும்னா நம்ம எல்லாரும் பிறக்கிறப்ப வேக்சின் போட்டோம் இல்லைங்களா. இப்ப நீங்களும் வேக்சின், உங்களுக்கு வேக்சின் போட்டாங்கன்னா தெரியல சரிங்களா, எல்லாருக்கும் வேக்சின் போட்டோம். இப்ப வர குழந்தைகளுக்கு அம்மையே வரதில்லை, போலியோ வரதில்லை, எல்லா நோயும் என்ன பண்ணிட்டாங்க வேக்சின் போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி பண்ணிட்டாங்க. இதே மாதிரியே பிறந்தோடனே பரிகாரம் பேக்கேஜ் பண்ணிடலாம் இல்லைங்களா. ஈஸி இல்லைங்களா. ஒரு பையன் பிறக்கிறப்ப ஒரு ஜோசியிட்ட கொண்டு போய் பிள்ளையை கொடுத்தோம், நான் தூக்கி பார்த்துட்டு ஒரு 20,000 பரிகாரம் எழுதி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 வயசுக்குள்ள பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்க. அது பாட்டுக்கு பிள்ளைய 12-13 வயசுலாம் லவ் பண்ணும், 18 வயசுலாம் கல்யாணம் பண்ணும், 20 வயசுல பிள்ளையை பத்துறணும் இல்லையா. அப்படிலாம் செய்யறதுக்கு சான்ஸ் இல்லை. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன்.